ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வாங்க ரீடிங் பார்க்கலாம். வாய்ப்புகள் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினச்ச வெற்றி கிடைக்க போகுது. சக்ஸஸ். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஃபயர் எலமெண்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேவா? அவங்ககிட்டேருந்து சீக்கிரமே கம்யூனிகேஷன்ஸ் இந்த வாரம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் பார்க்குறது லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லை திருமணத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி. ஸோ உங்களோட அந்த முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி. மோஸ்ட் ஆஃப் இது இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் நடக்க போகுது. நீங்களே ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான். ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியெல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பர்சன், சப்போர்ட் பண்ண போகக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அவங்க மேபி தனுஷ், சிம்மம், அப்புறம் மேஷம், இந்த ராசிக்காரங்களாக இருக்காங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சக்ஸஸ் கார்டே வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு கார்டே. எஸ், கண்டிப்பாக உங்களை இது பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் அப்படின்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மஸ்குலன் எனர்ஜி, மெயில் எனர்ஜி கண்டிப்பாக வராங்க. ஓகேவா? உங்களுக்கு சில விஷயங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, இல்லைனா உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, இல்லைனா உங்களோட பார்ட்னர்ஷிப்குள்ளே ஏதோ ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு. ஓகேயா? அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களை பற்றி காசிப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி நிறைய ட்ரபிள் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக, அப்பப்போ கிளாஷும் நடக்குது, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது அந்த மாதிரி ட்ராபேக் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நீங்கள் அதுலேருந்து விலகி வந்துடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நிறைவான எல்லா விஷயத்துலேயுமே ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த எனர்ஜி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு ட்ராபேக் அப்படின்னா, இப்போ அந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் வரப்போகுது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த நபர் வராங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான் வரப்போகிறாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சிலருக்கு 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கணும், அது மட்டும் சரியா? ஒரு சிலர் ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் காட் கிட்ட ப்ரே பண்ண அந்த விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப்காக கண்டிப்பாக, இது லவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ப்ரப்போசல் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு திருமணம் இதுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சன் வருவாங்க. ஓகேவா? பட் உங்களுக்குள்ளே அந்த 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது. ஓகேவா? அது உங்களோட ஃபேமிலியில் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பு இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். அதனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது ப்ரப்போசல் பண்ணுறவங்களுக்கு, நீங்கள் லைஃப் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான அது மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. இப்போ சொல்கிறது தேர்ட் பார்ட்டினால் பாதிக்கப்பட்டவங்க ஃபேமிலியில், ஓகேவா, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் உங்களோட பிஸ்னஸில், உங்களோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ப்ராஜெக்ட், நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் டீம் பீப்புள் ரொம்ப நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ரிட்டன் இல்லை. அதே மாதிரி ஒரு சிலர் இதுக்கு காரணம் தேர்ட் பார்ட்டி, அவங்க உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க. ஒரு சிலருக்கு உங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே இருக்காங்க. சரியா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வாரம். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப லேக் ஆகிட்ருக்கீங்க கைஸ். உங்களுக்கு இதுக்கு காரணம் ஒரு ஃபீமேல் எனர்ஜி. ஓகேவா? அந்த ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு
ஏதோ சம்திங் தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. சில பேர் வந்து உங்களோட இது வந்து ஈகோ அதிகமாக உங்களோட ஆப்போசிட் பர்சன் ஈகோ பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து உங்ககிட்ட ஈகோ இருக்குன்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. சரியா? இது ஒரு சிலருக்கு. அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து என்ன வேலை செஞ்சாலும் சரி, உங்களோட ஃபேமிலிலேயோ இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, இல்லைனா வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க் கொடுக்குற பீப்புளாக இருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தும் கூட உங்களுக்கு அந்த நல்ல பேர் கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் வந்து உங்ககிட்ட இருக்க இந்த சில பிளாக்கேஜஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மூவ் நீங்கள் எப்படி வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க. நாம் இப்போ நம்ம குடும்பத் தலைவனா நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம குடும்பத் தலைவின்னா நம்ம இப்படி தான், இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படி சொல்லி நீங்கள் விழுந்து 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 அவங்கள கவனிக்கிறீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது அங்கீகாரம் இருக்கா? இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. சரியா? இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட ஆட்டிடியூடையும் இதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த வழிகள் எல்லாம் திறக்கும். ஓகேவா? இந்த சூழ்நிலை மாறும். நீங்கள் இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸ்ட்ரக்காக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு லேடி, ஒரு கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய லேடினால் நீங்கள் வந்து உங்களோட முடிவுகளை வந்து எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு எந்த பக்கம் போனாலும் ட்ராஜடி இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது, ரொம்ப நாளாக வந்து நாங்கள் வந்து இப்படி தான் இருக்கோம், எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்கும். திருமண தடை இருந்தாலும் அது நீங்கி உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த லேகிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த திருமண முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து திடீர் பயணங்கள், அதாவது நீங்கள் வெளியூருக்கு போகிறதோ இல்லைனா சின்னதாக ஒரு ட்ராவல், அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் உங்களோட ஊருக்குள்ளேயே, அதாவது உங்களோட சிட்டி இல்லைனா நீங்கள் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே திடீர்னு பிரயாணங்கள் போகிறது, அப்புறம் வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். ஒரு சிலர் உங்களோட அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் இந்த வாரத்தில் எடுப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களோட விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து இது எதுலன்னா திருமணத்துக்காக, ஒரு சிலர் வந்து திருமணத்துக்காக நீங்கள் முயற்சிகள் பண்ணுறீங்க, அதில் ஸ்ட்ரக்காக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட எக்ஸ்பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்க. ஓகேவா? உங்களோட அதாவது இது நீங்கள் பார்க்குறது லவ்வராக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்களாக இருப்பாங்க. உங்களை விட்டு போயிருக்காங்க. அந்த ஸ்ட்ரகிளில் இன்னும் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் எதனால் அவங்க திரும்ப ரீகன்சிலேஷன் வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறீங்களோ அப்படி தான் எனக்கு தோணுது. அந்த நீங்களே வந்து அதாவது 2 சைடும் பேலன்சிங் இருக்கணும் கைஸ். உங்களை விட்டு டோட்டலாக போயிட்டாங்க, நீங்கள் உட்காந்து இன்னும் நீங்கள் அவங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இன்னும் அவங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன ஆக போகுது? இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்கான வழிகளை பாருங்கள். சரியா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அவங்க தான் வேணும் அப்படி சொல்லி அடம் பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கான அந்த ஆர்ஆ ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களோட சக்கராவில் பிளாக்கேஜ் இருக்கா, இல்லை அவருக்கும் பிளாக்கேஜ்? ஏன்னா பிளாக்கேஜ் இருக்குது, இங்கே 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களுக்கு 7 சக்கரா இம்பேலன்ஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கு சரியான டிசிஷன் எடுக்க முடியல. அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் பேலன்சிங்காக இருக்கணும். மேபி இது வந்து அதாவது கர்மா பேஸ்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து ஏஞ்சல் மெசேஜில் முருகர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு நியூ ப்ரப்போசல், உங்களுக்கான இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், உங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் எப்போ வேணாலும் வரலாம். இந்த வாரத்தில் எப்போ வேணாலும் அந்த நல்ல விஷயம், அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வாழ்க்கை எப்போ வேணாலும் உங்களுக்கு நடக்க ரெடியாக இருக்குது. நீங்கள் ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ரீகன்சிடர், ஒரு சிலர் வந்து ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரீகன்சிடர் மீன்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியில் சில ஈகோலாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் இருக்காங்க. பட் நடுவில் உங்களுக்கு ஏதோ கிளாஷ் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் லெட் கோ பண்ணுங்கள். அது ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நெருடல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. 6 சக்ரா பிளாக்கேஜஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரகங்கள் பவர் எப்படி இருக்குது, ஒரு சிலருக்கு அது கூட ஒரு விஷயமா இருக்கும். கிரகங்கள் நிலவரம் இப்போ வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னாலும் அதன் காரணமாக கூட இந்த சூழ்நிலை இருக்கலாம். ஓகேவா? அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட பிளாக்கேஜஸை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரேயர்லாம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு பலித்தமாகும். ஓகேவா? ரீகன்சிடர். ஹெல்ப்ஃபுல் பீப்புள் வில் கம் டு யுவர் லைஃப். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸில் சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிலேயும் தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு இருக்காங்க. ஓகேவா? அது என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன், அதாவது உங்களோட பிஸ்னஸ்லேயா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, வரவங்க உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் தருவாங்க. அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு இப்போ நீங்கள் ப்ரப்போசல் பண்ணுறீங்க, ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அவர் வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை கிளியராக கேளுங்க. கிளியராக கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஓகேவா? நீங்கள் கிளியராக சொல்லும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டால் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்களை அந்த மாதிரி உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். நீங்கள் கேட்குற விஷயத்தில் நிறைய கன்ஃபியூஷன் வச்சுருந்தீங்கன்னா, எந்த விஷயத்தை கொடுக்குறது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஓகேவா? தேர் இஸ் சம்திங் பெட்டர். ஓகேவா? கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வருது. நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறார்? சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும்ட்டார். சொன்ன விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி வேணுமோ அங்கெல்லாம் அதை கிளியராக வந்து இது பண்ணிக்கோங்க. எப்படி கேட்கணும், எப்படி வந்து உங்களோட விஷஸ் வாங்கணும், எப்படி வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மெத்தடும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட லைஃப் பார்ட்னரை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட லவ்வரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, உங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கொஞ்சம் இந்த மாதிரி கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் சரி, எல்லாத்தையும் பற்றி நீங்கள் பர்சனல் ரீடிங் வரும்போது சொல்லிவிடுவேன். ஓகேவா? எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் பவராக இருக்குது, எந்த கிரகங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லி தந்துடுவேன். ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லை அவரை முருகான்னு சொன்னால் பிடிக்குமா, எப்படி கூப்பிட்டா பிடிக்குமா அப்படி அவரை வந்து அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஓம் முருகான்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் கைஸ், மறக்காதீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.